பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பூமியிலே நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களா? அப்படி நீங்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்கிற அந்த வாழ்க்கையிலே நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா? சாந்த குணமுள்ளவர்களாய் இருங்கள். சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் தேவனுடைய குணம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை இப்படியே சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். சாந்த குணமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லிப்பார். சாந்த குணம் ஆவியினுடைய கனி என்று நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது நீங்கள் பாருங்கள், ஆவியின் கனியோ என்று சொல்லி அங்கே நாம் வாசிப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், அடுத்தது சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியினுடைய கனி சாந்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய பண்பாக, குணமாக இருக்கிறது. அவர் மலைப்பிரசங்கத்தில் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, சாந்தமாய் நாம் நடந்து கொள்கிறோமா? தாழ்மை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்கிறோமா? ஆவியின் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நல்ல கனி கொடுக்கிற மரங்களை குறித்து நாம் வாசித்தோமே. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக இருந்து கனி கொடுக்கிறவனாக இருப்பான், அவன் நல்ல கனி கொடுக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணத்தை இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம். எவ்வளவு சாந்தமாய் அவர் இருந்தார் என்று சொல்லி சாந்த குணத்தை, ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிப்போம். மாத்திரமல்ல, சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து இந்த பூமியிலே பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நடந்து தேவனுடைய பார்வையிலே நாம் மேன்மை உள்ளவர்களாய் உயர்த்தப்பட்டு இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வோமா? எனக்கு பிரியமானவர்களே, சாந்த குணம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்களை பாக்கியவானாய் மாற்றும், உங்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்ள செய்யும், உங்களை இயேசுவை போல மாற்றும். நீங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஜெபிப்போமா? உங்களை நேசிக்க நல்ல பிதாவே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, இயேசு சுவாமி சொன்னது போல் நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்ன அவருடைய நல்ல பண்பை நாங்கள் பற்றி கொண்டு இந்த பூமியில் நாங்கள் ஆண்டவரே ஆவியின் கனியாய் சாந்தத்தை கொடுக்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, எங்களை பாக்கியவானாய் உயர்த்தும், பாக்கியவானாய் மேன்மைப்படுத்தும். மாத்திரமல்ல, பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் எங்களுடைய ஆயுஷ் நாங்கள் பெருக பண்ணி சுகத்தோடு பலத்தோடு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.